ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இந்த ஜூன் மாசத்துல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அண்டர் பாரிஸ் இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல மல்டி டப் லாங்குவேஜோட பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஷார்க் அட்டாக் கேட்டகரியான ஒரு மூவி. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாரிஸ்ல ஷார்க் பாத்தீங்கன்னா வந்துருது. ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து களத்துல இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாவே இருக்க போகுது. படத்துடைய ட்ரெய்லர் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படம் ஷார்க் அட்டாக் மூவிஸ்ல ஒரு நல்ல ஒரு படமா வரும் அப்படின்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு செம சூப்பராகவே இருக்கு. இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பேட் பாய்ஸ் 4 ரைட் ஆர் டை இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. பேட் பாய்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, 2, 3 இந்த 3 படங்களுமே செம்ம அல்டிமேட்டாவே இருக்கும். மெயினா தேர்ட் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டா செம்ம ஃபன்னா பயங்கரமா பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா படத்துடைய தமிழ் டப்பிங்லாம் வேற லெவல். அதே மாதிரி இந்த பேட் பாய்ஸ் 4 உடைய ட்ரைலருமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. ட்ரைலர் பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னா சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் பார்ட்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் மாதிரியான இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ல கோத்து விட்டுறாங்க. ஸோ இவங்கள தேடிக்கிட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, பேட் பாய்ஸா மாறி இவங்க இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாங்க, அதுதான் இந்த படத்துடைய நல்ல ஒரு கான்செப்டாவே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இந்த ஃபோர்த் பார்ட்டும் வேற லெவலா தான் இருக்க போகுது. இந்த படத்துல நம்ம வில் ஸ்மித் அண்ட் மார்டின் லாரன்ஸ் இவங்க 2 பேருடைய காம்போவும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்காகவே இந்த படத்தை நம்ம டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே ரிலீஸ் ஆகுது. ஹைரார்கி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ் ஜூன் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரீஸ்ல சீசன் 1ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்க போது. இந்த சீரிஸ் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டான ஒரு சீரிஸ் தான். ஸோ பணக்கார பசங்க படிக்கிற ஒரு ஹை ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ புதுசா வந்து இப்போ ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த ஹை ஸ்கூல்ல எல்லாருமே என்னென்ன சேட்டைகள்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் உடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போக போறாங்க. இதே மாதிரியான கான்செப்ட்ல நம்ம எலைட், மேக்ஸ்டன் ஹால் இந்த மாதிரி நிறைய சீரிஸ்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த சீரிஸும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொரியன்ஸ் எப்பவுமே சீரிஸ் அண்ட் மூவிஸ் எல்லாத்தையுமே டாப் நாச்சா வேற லெவல்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சீரிஸ் உடைய ட்ரைலர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ட்ரைலர்ல கொஞ்சம் ரொமான்டிக்காவும் இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் ஹை ஸ்கூல் பேஸ்டா, அதனால ட்ரைலரே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ சீரிஸும் கண்டிப்பா வேற லெவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஜூன் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகுது. ஹிட்மேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருப்பாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபேக்கான ஹிட்மேனா இருப்பாரு. இது தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இது பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி அவங்க ஒண்ணு ஆனாங்க, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாவே இருக்க போது. ட்ரெய்லர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ட்ரெய்லர்ல அந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மூவி பார்க்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் ஜூன் 7 நெட்ஃபிளிக்ஸ்ல மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. த பாய்ஸ் சீசன் 4 ஜூன் 13 இந்த சீரிஸ் பிரைம் வீடியோல மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது.
இந்த மாசத்துல மட்டும் இல்ல, இந்த வருஷத்துடைய ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீரிஸ் அப்டின்னா, தி பாய்ஸ் சீசன் 4 நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். ஏன்னா வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே த பாய்ஸ் சீரிஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுவரைக்கும் 3 சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 சீசனும் அவ்ளோ மாஸா செம்ம சூப்பராவே இருக்கும். இப்ப 4வது சீசன் இப்ப ஜூன் 13ஆம் தேதி பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போது. இது 4த் சீசன்ல பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம ஜென்வி சீரிஸ் இருக்குல்ல, அதுல இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ கூட பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இந்த பாய்ஸ் சீசன் 4 உடைய ட்ரெய்லரே அவ்ளோ மாஸா இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். ட்ரெய்லர்ல நெறைய சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. மெயினா இந்த படத்துல நம்ம புள்ளி பிக்சரும், மெயினா நம்ம ஹோம்லேண்டர் இருப்பாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்க்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுல ஹோம்லேண்டர் பாத்தீங்கன்னா பெர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புட்சர் பிடிக்கும். ஆனா இருந்தாலும் எல்லாரையும் விட எனக்கு ஹோம்லேண்டர் தான் த பாய்ஸ் சீரிஸ்ல ரொம்பவே பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீசன் 4ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு. த பாய்ஸ் சீசன் 4 ஜூன் 13 அமேசான் பிரைம் வீடியோல மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அல்ட்ராமேன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவி ஒண்ணு ஜூன் 14 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி. நெட்ஃபிளிக்ஸ் இப்ப ரீசெண்டா நிறைய அனிமேஷன் மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. மெயினா அனிமேஷனுடைய குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டாப் நாச்சா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அல்ட்ராமேன் ரைசிங் அப்படின்ற இந்த படத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்டா என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மான்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ மான்ஸ்டர்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அல்ட்ராமேனா பாத்தீங்கன்னா மாறுறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த படத்துல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, அதுதான் இந்த படத்துடைய நல்ல ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்க போகுது. சோ ட்ரெய்லர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. படமும் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் ஜூன் 14 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ படம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்சைட் அவுட் 2 இந்த படம் ஜூன் 14 வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே தியேட்டர்ஸ்ல வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்சைட் அவுட் மூவியை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அனிமேஷன் மூவி லவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இன்சைட் அவுட் பார்ட் 1 கண்டிப்பா பார்த்திருக்கணும். ஏன்னா நீங்க டாப் மோஸ்டான அனிமேஷன் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல தி இன்சைட் அவுட் மூவி கண்டிப்பா பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே செம்ம ஃபேமஸான ஒரு அனிமேஷன் மூவி தான் இந்த இன்சைட் அவுட். ஏன்னா படத்தை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலா பாத்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. படத்துல எமோஷன்ஸ்னா என்ன, அதுவும் ஹியூமன் எமோஷன்ஸ்னா என்ன அப்படின்றத அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இன்சைட் அவுட்லாம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மூவி. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க இன்சைட் அவுட் பார்ட் 1 பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. இப்போ இன்சைட் அவுட் பார்ட் 2 ஜூன் 14 தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2 இந்த சீரிஸ்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த சீரிஸ் ஜூன் 16 ஜியோ சினிமால பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இனிஷியல்ல ஸ்டார்டிங்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா HBO மேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க இந்த சீரிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ஜியோ சினிமால வரும். ஜியோ சினிமால தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸ்ல நிறைய லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜியோ சினிமால நம்ம தமிழ் டப்பிங்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2ல தான் பாத்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 2 கண்டிப்பா வெறித்தனமா தான் இருக்க போகுது. மெயினா இந்த இதுல பாத்தீங்கன்னா டார்கேரியன் ஃபேமிலி வந்து பிளாக் டீம், கிரீன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமா பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்களா. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் 2 ஃபுல்லாவே செம்மையா தான் பயங்கரமான வார் சீக்வன்ஸ்லாம் வச்சு வேற லெவல்ல தான் இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2 சீரிஸ்க்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இது வேற லெவலான ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு சீரிஸா தான் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இந்த சீரிஸ் ஜூன் 16 ஜியோ சினிமால தமிழ் டப்பிங்ல வரப்போகுது. ட்ரிகர் வார்னிங் இந்த படம் ஜூன் 21 நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட்டா இருப்பாங்க. இவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முயற்சியில களத்துல சந்தேகப்பட்டு இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு கான்செப்டாவே இருக்க போகுது. ட்ரெய்லர் பார்க்கிறதுக்கு சூப்பராவே இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் ஜூன் 21 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. மை லேடி ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஜூன் 27
பிரைம் வீடியோல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. பிரைம் வீடியோவும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய சீரிஸ பார்த்தீங்கன்னா லைனா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் எல்லா சீரிஸுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மை லேடி ஜேன் இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் பயங்கர ரொமான்ஸ் கலந்து சூப்பரா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. மெயினா இந்த சீரிஸ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டைப்ல இவங்க வந்து எடுத்திருக்க மாரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நெறைய போட்டிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ ஜூன் 27 பிரைம் வீடியோல இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது, அப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எ குவைட் பிளேஸ் டே 1 இந்த படம் வந்து ஜூன் 28ஆம் தேதி தான் தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. எ குவைட் பிளேஸ் பார்ட் 1 அண்ட் 2 2 படமும் பயங்கர மாஸா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவசியமே இல்ல. ஏன்னா படம் முழுக்க சைலன்ட்டா தான் இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் வரத மட்டும் தான் நீங்க வந்து படத்துல பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. மெயினா இந்த படத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேட்டகரியான ஒரு மூவியா இருக்க போகுது. எ குவைட் பிளேஸ் படத்துடைய ஒரு ஸ்பின் ஆஃப் கேட்டகரியான ஒரு மூவி. சோ அந்த டைம்ல இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம எர்த்துக்கு வந்துச்சு பாத்தீங்களா? அப்போ ஒரு ஃபேமிலி இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். எ குவைட் பிளேஸ் மூவிஸே நீங்க இன்னும் பார்த்ததில்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 பார்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 2 படமும் செம்ம மாஸா தரமா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தையும் நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா படமும் பார்க்கறதுக்கு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த படம் ஜூன் 28 தியேட்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ் இது எல்லாமே தான் இந்த ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல நீங்க எதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.